ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போகிற அந்த திஸ் சாங் எடிட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நான் XML ஃபைல் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகாது. நான் அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எடிட்டிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வந்துட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரெசல்யூஷன் வந்துட்டு 1080p கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக்ல இருக்கட்டும். அப்புறம் கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு திஸ் சாங் அந்த டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சாங்கில் எது வரையும் அந்த டெம்ப்ளேட் வருமோ அது வரையும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் பக்கத்தில் ஒரு ஷேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 217 கொடுத்துக்கோங்க, ஒய் வந்துட்டு 6 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இதோட கலர் பார்த்தீங்கன்னா க்ரே கலருக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போது இந்த ஷேப் வந்துட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ணிங்கள்ல சாங்கில், இப்போ அது வரையும் அந்த ஷேப் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப் வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டூப்ளிகேட் ஷேப் வந்துட்டு அதோட கலர் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேட் மாஸ்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வைப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று வச்சுக்கோங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24.0% வச்சுக்கோங்க. அப்புறம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 101.3% வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு கீ ஃப்ரேமுக்கு நடுவில் இப்போ டிஸ்பிளேயில் காட்டுற அந்த கிராஃப் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிராஃபை காப்பி பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா கிராஃபுக்கும் இந்த கிராஃப் தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் எமோஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எமோஜை வந்துட்டு சென்டராக ப்ளேஸ் பண்ணுறேங்க. இப்போ கலரில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும், அதில் 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அதில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுறேங்க, அப்போ தான் அந்த எமோஜ் வந்துட்டு விசிபிளாக தெரியும். இப்போ பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயரை லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அதில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த எமோஜை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேங்க. இப்போ அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், இப்போ நீங்கள் அந்த சாங்கில் ஒரு மார்க் ஒன்று ஆட் பண்ணிங்களா, அதே மாதிரி இந்த எமோஜை அது ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டு அந்த ஒயிட் ஃபில் ஆகுது பார்த்தீங்களா, அந்த எண்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு கீ ஃப்ரேமுக்கு நடுவில் இப்போ நம்ம கிராஃப் ஒன்று காப்பி பண்ணலாம், அந்த கிராஃப் வந்துட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த 3 லேயரும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் ஆகிடும். இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேயரை கொஞ்சோண்டு ஃப்ரண்ட்டு நவுத்திட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கோட கீ ஃப்ரேம் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் காப்பி பண்ண கிராஃப் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டு மட்டும் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் சாங்னு டைப் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆரோ மார்க் அடிங்க, அதுவும் ஸ்பேஸ் விட்டு அடிங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை சென்டராக அலைன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொபோட்டோ பிளாக், இந்த ஸ்டைல் வந்துட்டு அலைட் மோஷன்லேயே இருக்குது, அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டு கலர் வந்து ஒயிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரும் நீங்கள் மார்க் பண்ண அந்த பீட் மார்க் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்
பை லெட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காம்போனன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்துட்டு லெட்டரில் இருக்கும். நீங்கள் அதை வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ எண்டிங்கில் வந்துட்டு 2 கீ ஃப்ரேம் இருக்கும். அதில் வந்துட்டு செகண்ட் கீ ஃப்ரேம் மட்டும் அந்த டெக்ஸ்ட்டு லேயர் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவுட் வந்துட்டு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பேக் வந்துக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த திஸ் சாங் அந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு இதுலேயும் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்க்கிள் பக்கத்தில் ஒரு ஷேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷன் உள்ள போயிட்டு இந்த ஷேப் வந்துட்டு நல்லா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஷேப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸும் வந்துட்டு 96 வச்சுக்கோங்க, ஒய் பார்த்தீங்கன்னா 136 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ அந்த ஷேப்பும் அந்த இமேஜ் லேயரும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு அந்த ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இப்படியே விட்டுறேன். இப்போ பேக் வந்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக அதை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், எந்த கீ ஃப்ரேமும் வைக்க போகிறதில்ல. இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் உள்ள போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷன் உள்ள போயிட்டு அதில் ஆசிலேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் வெர்டிகல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எது சேஞ்ச் பண்ணணுன்னா ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 1.20 வச்சுக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேக்னிடியூட் இருக்கும், அது வந்துட்டு 8 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விங்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் என்ன சேஞ்ச் பண்ணோன்னா ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 0.20 வச்சுக்கோங்க. அப்படியே கீழே ஆங்கிள் 1ல் பார்த்தீங்கன்னா -2.0, ஆங்கிள் 2ல் பார்த்தீங்கன்னா +2.0 கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஃப்ளிக்கர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் என்ன சேஞ்ச் பண்ணணுன்னா ஸ்ட்ரென்த்து மட்டும் 0.15 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துருக்கோங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேட் மாஸ்கின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அதை ஆட் பண்ணால் போதும். இப்போ அந்த 4 எஃபெக்ட்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச 3 எமோஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த எமோஜ் வந்துட்டு சென்டராக அலைன் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு மேலே வச்சுருங்க. அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் எது வேணாலும் எழுதிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், அந்த XML ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அந்த லிங்க்கு ஓப்பன் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.